இன்னைக்கு வீட்லயே ரொம்ப சாஃப்ட்டா பர்கர் பன் அதுவும் முட்டை இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணி 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஈஸ்ட், 3 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் குடுங்க. இப்ப பான்ல 2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த மாரி பேஸ்ட் மாரி கன்சிஸ்டன்சி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நல்லா நொர நொரையா. இதுல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்ப கரைச்சு வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி, எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க 1/2 மணி நேரத்துக்கு. இப்ப இது 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் விடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரூஃபிங் ஆயிடும். இப்ப இது ஈவனா கட் பண்ணி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த கிராக்கும் இல்லாம. இப்போ இதை ஒரு பேக்கிங் டின்ல வச்சு 1 மணி நேரம் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு விடுங்க. பாருங்க மாவு வந்து டபுள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். மேல கொஞ்சமா எள்ளு சேர்த்து ஓவனை வந்து 375 ஃபாரன்ஹீட்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம சாஃப்டான பன் ரெடி ஆயிடுச்சு. பன்னை இப்படி அமுத்துனீங்கன்னா மேல ரைஸ் ஆகி வரணும். அப்பதான் பன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம்.